ஏன் திருநங்கைகளை அரண்மனைகளை வச்சிருக்கணும்? ஏன் தங்களுடைய இணையா வந்து அவன் தாயம் விளையாடணும்? ஏன் வந்து அவ்வளோ நிதி மந்திரியா வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றதா. அதோட இந்தியாவுடைய கடைசி மன்னர் முகமது ஷா அவருடைய அரண்மனையில் இருந்த நீதி மந்திரியும் திருநங்கை தான் அப்படின்றதுல நம்ம மதன் சாருடைய வந்தார்கள் வென்றார்கள், நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வந்தார்கள் வென்றார்கள் அவன் தான். இப்ராஹிமுடைய காலத்துல ஒரு திருநங்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்லாம் தழுவிருக்கிறாங்க. இஸ்லாம் தழுவினதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப தனக்கு இருந்த அத்தனை சொத்துக்களையும் அந்த பகுதிக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு அவுரங்கசீப்போட இறுதி காலத்துல வந்து ஒரு திருநங்கை கூட அவர் வந்து சகோதரியா வந்து அவர் இருக்கிற ஒரு சூழல் வந்து இருக்கும். அவருடைய இறுதி காலத்துல வந்து அவர் தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சொன்னது ஒரு திருநங்கைகிட்ட தான் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா பாபு. நான் மதுரையில் இருக்க டிரான்ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர், அதாவது திருநங்கை திருநங்கைகள் ஆவண மையம் அப்படின்ற ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து 2017 நம்ம ஆரம்பிச்சோம். இதோட முக்கியமான நோக்கம் வந்து திருநங்கை திருநங்கைகள் இடைப்பாளர் மக்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்தியாவோட முதல் திருநங்கை லைப்ரரி இங்கே வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். அதில் வந்து நிறைய அது சம்பந்தமான பேப்பர் கிளிப்பிங்ஸ் இருக்குது, நிறைய மேகசின்ஸ் இருக்குது. அதே போல் ஏற்கனவே ஆய்வு மாணவர்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய தகவல் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வேலை பார்க்கறதுக்கான சூழலை உருவாக்கியிருக்கிறோம். நிறைய பேர் கல்வி பயிற்சிக்கான ஒரு சூழலை உருவாக்கிறோம். அதே போல் இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு தனியாக ஒரு திருநங்கைகள் ஒரு வார்டு இருக்குது. அந்த வார்டில் ஒரு உதவி மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மையம் மூலமாக இந்த பாலினமாற்று அறுவை சிகிச்சை வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எண்ட் டு எண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் யாருக்காவது வேலை தேவை, இல்லைனா யாருக்காவது புதிய தொழில் தொடங்கணும், இல்லைனா ஏதாவது பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை அணுகணும் அப்படின்னா அதுக்கான தேவையான வேலைகளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருடைய அடிப்படையை ஒட்டி தான் வரும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாற்று காரணம். இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முகலாயர் வருகைக்கு பின்ன மாலிக் கபூர், அதுக்கப்புறம் மல்லிக் உஸ்கான், ஜலாவுதீன் கான், இப்படி நிறைய பேர் வந்து தங்களை வந்து திருநங்கையா அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து மாலிக் கபூர் பத்தி ஒரு தவறான கொச்சையான ஒரு படம் நமக்கு காட்டப்பட்டது. ஆனா மாலிக் கபூருக்கும் அலாவுதீன் கில்ஜிக்குமான ஒரு ஆழமான காதலை வந்து காமத்தோட கொச்சைப்படுத்தி ஒரு படம் வந்தது. அது வந்து அதை எடுத்து கண்டனம் தெரிவிச்சோம். அது வந்து ஒரு அருமையான ஒரு காதல் உறவு. ஸோ அதே போல அதுக்கப்புறம் வந்து மல்லிக் உஸ்கான், ஜலாவுதீன் கான் 2 பேர் இருந்தாங்க. நீங்க நிறைய முகலாயர் படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடங்களிலுமே வந்து திருநங்கையுடைய பங்களிப்பு இருக்கும். குறிப்பா அக்பருடைய அரண்மனைகள்ல திருநங்கை பங்கு இருந்ததுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே போல இங்க வந்து அவுரங்கசீப் காலத்துல வந்த அந்த மருத்துவரா வந்த ஒருத்தர் வந்து ஒரு அவருடைய பாபர்நாமா அக்பர்நாமாவில் எழுதியிருப்பார். நான் இங்க வரும்பொழுது அந்த எஜமானர்களுக்கு இணையா வந்து திருநங்கைகள் உடை அணிந்திருந்தாங்க, திருநங்கைகளுக்கும் வந்து வேலைக்காரர்கள் இருந்தாங்க, அவர்கள் வந்து ராணிகளோடு தாயம் விளையாண்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அதை வச்சிருப்பாங்க. அப்படின்னா திருநங்கைகளை நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதோட இந்தியாவுடைய கடைசி மன்னர் முகமது ஷா அவருடைய அரண்மனையில் இருந்த நிதி மந்திரியும் திருநங்கைகள் தான் அப்படின்றதுல நம்ம மதன் சாருடைய வந்தார்கள் வென்றார்கள், நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வந்தார்கள் வென்றார்கள் அந்த வழிநெடுகளையும் திருநங்கையோட பயணத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதே போல எஸ் ராமகிருஷ்ணனோட இடக்கை நாவல், ஸோ ரொம்ப முக்கியமான பதிவு. அந்த இடக்கை நாவல்ல பாத்தீங்கன்னா இறுதியாக அவுரங்கசீப்போட இறுதி காலத்துல வந்து ஒரு திருநங்கையோட அவர் வந்து சகோதரியா வந்து அவர் இருக்கிற ஒரு சூழல் வந்து இருக்கும். அவருடைய இறுதி காலத்துல வந்து அவர் எல்லா கஷ்டங்களையும் சொன்னது ஒரு திருநங்கைகிட்ட தான் அப்படின்னு அந்த இடக்கை நாவல்ல வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதே போல அவர் வந்து தான் மன்னர்னு சொல்லாம ஒரு இடத்துல போய் தொழுகைக்கு போகும்பொழுது அவருடைய அந்த இஸ்லாமில் அணுகக்கூடிய அந்த தொப்பி இல்லாத போது வேறொரு தொப்பி கொடுத்து உதவி பண்ணியிருப்பார். அந்த நினைவு அவருக்கு வந்து அவருடைய இறுதி காலத்துல வரும் பொழுது அவருக்கு சில சன்மானங்களை கொடுத்து அந்த திருநங்கையை அனுப்புவாங்க அப்படின்றதோட அந்த கதை வரும். இறுதியா பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா அதை பார்க்கும்போது அவங்க அந்த திருநங்கை கொல்லப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவுரங்கசீப் கிட்ட இருந்து ஏதோ அவர்கள் வந்து ரகசியத்தை வாங்கி வெளியில சொல்ல போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை வந்து அதில் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த இடக்கை நாவல். இப்படி எல்லா தரவுகள்லையும் பாத்தீங்கன்னா திருநங்கைக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு பெரிய பதிவு வந்து இருந்துட்டு இருக்கு. அதே போல முக்கன் அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு பதிவும் வந்து இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் திருநங்கைகளுக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து இது என்னன்னா நம்ம ஒட்டுமொத்தமா அப்படி வந்து சொல்லிட முடியாது. அதாவது எல்லா சமூகத்திலையும் அதற்கு எதிரானவர்களும் ஆதரவாளர்களும் இருப்பாங்க. ஒரு சமூகத்தை வந்து இந்த சமூகம் எதிர்க்குது, இந்த சமூகம் வந்து புறக்கணிக்குதுன்னு நம்ம எந்த சமூகத்தையும் சொல்லிடவே முடியாது. எல்லா சமூகத்திலையும் முற்போக்காளரும் இருப்பாங்க, இல்லைன்னா பிற்போக்குத்தனமான ஆள்களும் இருப்பார்கள் தான். அதனால நம்ம அப்படி வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா இவ்வளவு சடங்கு முறைகள் இருக்குது, இவ்வளோ வந்து அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க, இவ்வளோ இடங்கள்ல நம்பிக்கைக்குரிய வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நான் ஏத்துக்கிட்டாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஏற்றுக்கொள்வதுன்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை. புரிந்து கொண்டார்கள் அவர்களை அப்படின்றத அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சரியான சொல்லாடலா இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏன் திருநங்கைகளை அரண்மனைகளை வச்சிருக்கணும், ஏன் தங்களுடைய இணையா வந்து அவன் தாயம் விளையாடணும்,
ஏன் வந்து அவ்வளோ நிதி மந்திரியாக வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றதான் அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றது இருக்குது. அதே போல் டெல்லியில் வந்து சர்தோமாயி அப்படின்னு ஒரு அம்மாவுடைய வரலாற்றை நான் வந்து சமீபமாக அதை படித்தோம். எங்களுடைய நூலகத்திலையும் அதை வந்து இப்போ அடுத்த மாதங்களில் அதை வந்து கொண்டு வர போகிறோம். அது வந்து என்னன்னா ஒரு இஸ்லாமிய திருநங்கை வந்து அவர்களை பற்றியான ஒரு கதை, அவங்க ஒரு ஒரிஜினல் கதை. அங்கே வந்து கிட்டத்தட்ட இப்ராஹிமோடைய காலத்தில் ஒரு திருநங்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்லாம் தழுவிருக்கிறாங்க. இஸ்லாம் தழுவினதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தனக்கு இருந்த அத்தனை சொத்துக்களையும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு கொடுத்துட்டு முழு துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு அங்கே ஒரு கதை நிலவுது. அவருக்கான தனி கல்லறை இருக்குது. அதுவும் இப்ராஹிமோட காலத்தில் கட்டப்பட்ட கல்லறையாக சொல்லப்படுது. அதில் மொத்தம் 49 கல்லறைகள் வந்து அவருடைய சீடர்கள் கல்லறை இருக்குது. 49 கல்லறைகளும் திருநங்கை கல்லறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சர்தோமாயி அப்படின்றது இஜரங்கா கான்கா அப்படின்ற அந்த ஒரு பதிவில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி நிறைய தரவுகளில் தடங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருடைய தடங்களில் திருநங்கையுடைய பதிவுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது.